ஓகே, இன்றைக்கு வந்து நம்ம வந்து அத்தியாயம் 3. அதற்கு முன்பதாக வந்து நாம் வந்து கடந்த 2 அத்தியாயங்களை வந்து ஒரே ரீகேப் பண்ணலாம். ஓகே, முதல் அத்தியாயம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். சோ இந்த அத்தியாயத்துல வந்து என்ன நம்மளுடைய அந்த முக்கியமான ஒரு வார்த்தை அத்தியாயம் 1ல அர்ஜுனனின் புலம்பல். ரைட், அர்ஜுனனின் புலம்பல், அர்ஜுனனின் குழப்பம். ஏன் வந்து அர்ஜுனன் வந்து புலம்புகின்றார்? என்னென்ன அறிகுறிகள் அங்கு இருக்கின்றது? உடலின் அங்கங்கள் நடுங்குகின்றன, வாய் வந்து உலர்கின்றது, உடல் முழுவதும் உதறுகின்றன, என் மயிர்கூர்ச்சி செல்கின்றது, என் வில்லான காண்டீபம் கையிலிருந்து நழுவுகின்றது, என்னுடைய தோல் எரிகின்றது, இனியும் என்னால் இங்கு இருக்க முடியாது, நான் என்னையே மறக்கிறேன், என் மனம் புலம்புகிறது அப்படின்னு வந்து சில அறிகுறிகள்லாம் வந்து கொடுத்திருக்கிறாங்க அர்ஜுனன். ஓகே, அர்ஜுனன் போர் செய்ய இயலாமல் காரணம் ஏன் அவர் வந்து போர் செய்ய மறுக்கிறாரு? நண்பர்கள், உறவினர்கள் ஒரு பக்கம், வெற்றி பெற்றாரும் மகிழ்வு இல்லை என்று நினைக்கிறாரு. பாவத்தின் விளைவு, அந்த பாவத்தின் விளைவை யார் ஏற்றுக்கொள்வார்? அது ஒன்று. குல பாரம்பரியம் அழிவது, அப்புறம் வந்து தீர்மானம் எடுக்க முடியல. அவர் வந்து குழம்பி இருக்கிறனால ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமையில வந்து அர்ஜுனர் இருக்கின்றார். இதுதான் வந்து அவர் வந்து சண்டை போடாததுக்கு காரணம். இதுதான் வந்து அவருடைய குழப்பமும் புலம்பலும் என்று வந்து நம்ம சொல்கின்றோம். ஓகே, நேத்து வந்து நம்ம வந்து 2வது அத்தியாயம் பார்த்தோம். அதாவது வந்து கீதையின் உட்பொருள் சுருக்கம். இந்த அத்தியாயத்துல வந்து நம்ம என்ன ஒரு முக்கியமான வார்த்தை இந்த அத்தியாயத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்? யாராச்சும் சொல்றீங்களா? ஆத்மா அழிக்க முடியாதது. ஆனா நான் வந்து ஒரு கீவேர்ட் சொல்லியிருந்தேன் நேத்து. அதாவது வந்து முதல் அத்தியாயத்துல வந்து புலம்பல், குழப்பம். 2வது அத்தியாயத்துல ஒரு வேர்டு நான் சொல்லியிருந்தேன். யார் ஞாபகம் வச்சிருக்கீங்க? இந்த ஸ்லைட்ல போட்டிருக்க சோப்பு கலர்ல பாருங்க, அடையாளம். தெரியுதா? அடையாளம். அடையாளம். அதாவது வந்து நாம் வந்து இந்த உடல் கிடையாது, நாம் வந்து நித்தியமான ஆத்மா. அதுதான் நம்மளுடைய அடையாளம். அதுதான் வந்து 2வது அத்தியாயத்தின் போதனையும் கூட. ஓகே, சோ கொஞ்சம் ரீகேப் பண்ணலாம். என்னென்ன படிச்சோன்னு. 2வது 7ல வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரிடம் சரணாகதி அடைகின்றார். என்ன வந்து நீ வந்து கொஞ்சம் நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று. 2:13ல வந்து நாம் வந்து இந்த உடல் எப்படி வந்து சிறு வயதிலிருந்து இளமையிலிருந்து முதுகுக்கு மாறுகின்றது என்றும், ஆத்மா வந்து எப்பொழுதும் ஒரே நிலைமையில் இருக்கின்றதும் என்றும் புரிந்து கொண்டோம். 2:22 எப்படி வந்து நம்ம வந்து பழைய சட்டையை தூக்கி போட்டு புது சட்டையை போடுகின்றோமோ அதே போல ஆத்மாவும் ஒரு மனிதன் இறந்தவுடன் பழைய உடலை விட்டு புது உடலை ஏற்றுகின்றார்கள். அப்புறம் வந்து 23ல இருந்து 25 ஆத்மாவின் நிலை, அதோடைய தன்மைகளை பத்தி பேசணும். எரிக்க முடியாது, அழிக்க முடியாது, அதோடைய சைஸ், அதோடைய என்ன சைஸ், ஒரு முடியை எடுத்து 10,000 பிரித்தால் அதுதான் ஆத்மாவுடைய அளவு என்பது வந்து நம்ம வந்து 23-25 வரைக்கும் படிச்சோம். அப்புறம் 2:47ல வந்து பகவான் வந்து கர்மத்தை செய்ய வேண்டும், ஆனால் வந்து இந்த பணத்தில் வந்து நீ வந்து கவனத்தை செலுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுகின்றார். 2:29 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். தனஞ்சயா, அனைத்து மோசமான செயல்களையும் பக்தி தொண்டின் உதவியினால் தூரமாக வைத்து விட்டு சரணடைவாயாக. தமது செயல்களின் பலனை அனுபவிக்க விரும்புபவர் கஞ்சர்களே ஆவர்கள். சோ வந்து நம்ம வந்து எல்லா கெட்ட விஷயமும் நம்மளை விட்டு போக வேண்டும் என்றால் நாம் வந்து பக்தி தொண்டு செய்ய வேண்டும் பகவானிடம். பக்தி தொண்டு வந்து பல ரகம் இருக்கு. முக்கியமாக வந்து 9 விதமான பக்தி தொண்டை சொல்லுகின்றார்கள். அதுல ஆக முக்கியமான ஒரு அங்கம் வந்து இறைவனின் நாமத்தை ஜபிப்பது. அதுவும் இந்த கலியுகத்திலே சிபாரிசு செய்யப்பட்ட ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும். அம்பரீஷ மகாராஜா அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை கொஞ்சம் பார்த்தோம். அவர் என்னதான் மிக சிரமமான
ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் அவர் வந்து அந்த நிலை குலையாமல் நிதானமாக இருந்தார் என்று பார்த்தோம். இன்னொரு கருத்து என்ன விடுபட்டு போச்சு நான் சொல்றதுக்குனாக்கா வந்து பகவானுடைய பக்தர்களுக்கு வந்து எந்த விதமான ஆபத்து வந்தாலும் பகவானே வந்து காப்பாற்றுகின்றார் என்றது வந்து இந்த கதையின் சுருக்கம். அப்புறம் நம் உடலுக்கு வந்து உணவு தேவை, இந்த மாதிரியான ருசியான பதார்த்தங்கள் தேவை. ஆனா நம் ஆத்மாவுக்கு பகவானுடைய திருநாமம், இறைவனுடைய ஆனந்தமான நித்தியமான அந்த திருநாமம் மட்டுமே தேவை என்று சொல்லி திருப்பாவிலிருந்து ஒரு பாசுரமும் நான் சொன்னேன் உங்களுக்கு. சோ இன்றைக்கு வந்து 3வது அத்தியாயம். இது வரைக்கும் எதனாச்சும் கேள்வி இருக்குதுங்களா உங்களுக்கு? இன்றைக்கு வந்து 3வது அத்தியாயம் கர்ம யோகம். ஓகே, கர்ம யோகம்னாக்கா வந்து என்னது யாராச்சும் சொல்றீங்களா? யாராச்சும் முயற்சி பண்றீங்களா? கர்ம யோகம்னா என்னன்னு சொல்றதுக்கு? கர்மம்னா பிரபு, கர்மம்னா செயல் சொல்லுவோம். ஒரு செயல், ஒரு கர்மம் என்பது ஒரு செயல். யோகம் என்பது ஆன்மீக வழியை நோக்கி செல்லும் செயல். பிரபு நீங்க பேசுறது எனக்கு விளங்கல. ஓகே, இப்ப விளங்குங்களா? பேசுறீங்களா? இப்ப விளங்குதுங்களா? எனக்கு விளங்கல, நீங்க பேசுறது ஒண்ணுமே விளங்கல. அதாவது கர்மம் என்றால் செயல். நானே சொல்றேன் உங்ககிட்ட. கர்மயோகம் என்றால் கர்மம் என்றால் செயல், யோகம் என்றால் இறைவனோடு தொடர்பு பண்ணக்கூடியதுதான் யோகம். சோ வந்து எந்த விதமான செயலாக இருந்தாலும் இறைவனோடு தொடர்பு இருக்க வேண்டும், அதுதான் வந்து கர்ம யோகம். இது அந்த அத்தியாயத்தின் சுருக்கம். சோ நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் இறைவனோடு சம்பந்தம் இருக்க வேண்டும், அதற்கு பேர் தான் கர்ம யோகம். ஓகே, இந்த அத்தியாயத்துக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, முதல் அத்தியாயம் வந்து அர்ஜுனனின் குழப்பம், 2வது வந்து அடையாளம், 3வது வந்து ஒரு வார்த்தை இருக்குது. இந்த அத்தியாயம் முடிந்த உடனே நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் என்ன வார்த்தை என்று. ஓகே, 3:1 அர்ஜுனர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. யாராச்சும் படிக்கிறீங்களா அந்த சம்ஸ்கிருத வார்த்தைய? படிக்கிறது எனக்கு எதுவும் கேட்க மாட்டேங்குது, சத்தமா படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, யாராச்சும் கொஞ்சம் பேசுறீங்களா? எனக்கு தெரியல, நான் பேசுறது ஆடியோ ப்ராப்ளம் பிரபு, ஆடியோ ப்ராப்ளம். இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஓகே, நீங்க பேசுறது கேக்குது. இப்ப யாராச்சும் படிக்கிறீங்களா அந்த பதத்தை? के अर्जुना उवाच जायेसि चेत् कर्मणस्ते मद्धा बुद्धिर्जनार्दन तत्किं कर्मणि घोरे मां नियोजयसि केशवा. ஓகே, அந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சம் படிங்க யாராச்சும். அர்ஜுனன் கூறினான், ஜனார்த்தனனே, கேசவனே, பலநோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன்? சோ வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரை பார்த்து கேட்கின்றார், நீங்க வந்து முதல்ல வந்து அர்ஜுனர் குழப்பம், சண்டை போடுமா வேணாவா என்று. அப்புறம் வந்து இறைவன் சொல்றார், நாம் எல்லாம் இந்த உடல் கிடையாது, நாம் எல்லாம் ஆத்மா, நித்தியமானவர்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி இருக்கும் தருவாயில் நீங்கள் ஏன் என்னை பலவந்தமாக இந்த போரில் ஈடுபடுத்துகின்றீர்கள் என்று அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரை பார்த்து கேட்கின்றார். ஓகே, 2வது பதம். யாராச்சும் அந்த சமஸ்கிருதத்தை படிக்கிறீங்களா? முயற்சி பண்ணுங்க. व्यामिश्रणेवा वाक्येन बुद्धि मोहाय शिवामे तत् एकं वद निश्चित्य येन श्रेयोहम् आप्नुयाम्. ஓகே, அந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சம் படிங்க யாராச்சும். 2 வழிகளை ஒன்று போல கூறும் உமது அறிவுரையால் எனது புத்தி பேதலிக்கிறது. எனவே எனக்கு மிகவும் நன்மையானது எது என்பதை முடிவாக கூறுவீராக.
ரொம்ப நன்றிமா. ஹரே கிருஷ்ணா. சோ இது வந்து என்ன சொல்றாரு அர்ஜுனர்? முதல் பதத்தையே வந்து திருப்பியும் தொடர்ந்து சொல்லுகின்றார். நீங்க வந்து எனக்கு என்னதான் சொல்ல விரும்புறீங்க? 2 வழிகளை ஒன்று போல கூறும். சண்டை போடாதீங்கன்னு சொல்ற மாதிரியும் இருக்கு, சண்டை போடு என்று சொல்ற மாதிரியும் இருக்கு. உமது அறிவுரையை என்னால் புத்தி வேதனைக்கின்றது, என்னால புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. எனவே எனக்கு மிகவும் நன்மையான எது என்பதை முடிவாக கூறுவீராக சொல்றாரு. நல்லது எனக்கு எதுவோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூற வேண்டும் என்று வந்து அர்ஜுனன் வந்து தாழ்மையுடன் கிருஷ்ணனிடம் கேட்கின்றார். சோ இந்த 2வது அத்தியாயத்திற்கும் 3வது அத்தியாயத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. என்னவென்றால் 2வது அத்தியாயத்துல வந்து கேள்வியிலிருந்துதான் ஆரம்பிக்குது. அர்ஜுனர் கேள்வி கேட்கும் பொழுது பகவான் கிருஷ்ணர் வந்து அதற்கு பதிலை கொடுக்கின்றார் 11வது பதத்திலிருந்து. அதே போல இந்த 3வது அத்தியாயத்திலும் அதேதான் நடக்கின்றது. அர்ஜுனர் கேள்வி கேட்கின்றார். இப்போ வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதற்கு விளக்கங்களை கொடுக்க போகின்றார். ஓகே, இது வந்து அத்தியாயம் 3 பதம் 4. யாருனாச்சும் படிக்கிறீங்களா அந்த சம்ஸ்கிருதத்தை? கர்மணாம் அனாரம்பன் நைஷ்கர்மியம் புருஷோ ஸ்னுதே நாசா சந்நியாசனாத் ஏவா சித்திம் சமாதிகஞ்சதி. ஓகே, அந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சம் படிச்சிருங்க. செயல்களிலிருந்து விலகிக் கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. துறவால் மட்டுமே பக்குவமடைதல் என்பதும் இயலாததாகும். கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. செயல் இல்லாம இருந்தால் நீ வந்து எந்த வகையான வெற்றியும் நீ பார்க்க முடியாது. செயல்களில் இருந்து விழிக்க கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. செயல் செய்யாம இருந்தா உனக்கு வந்து எந்த வகையான விடுதலையும் கிடையாது. ஏன்னா நாம் வந்து செயல்கள் செய்து கொண்டேதான் இருக்கின்றோம். துறவால் மட்டும் பக்குவம் அடைதல் என்பதும் இயலாதாலும். செயல் செய்யாம எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் துறவி மாறி நாம் வாழ்ந்தாலும் அதன் மூலியமாக கூட நாம் பக்குவம் அடைய முடியாது என்று பகவான் வந்து இங்க சொல்லுகின்றார். ஏனென்றால் நாம் வந்து உடலால வந்து எந்த விஷயம் செய்யாம இருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துல ஒரு மூலையில உட்காந்துக்கலாம். நம்மளுடைய மனது வந்து தூய்மை அடையவில்லை என்றால் அந்த மனது வந்து எங்க பார்த்தாலும் அலமோதிட்டு கிடக்கும். உண்மைதானே? சோ அதுதான் வந்து பகவான் சொல்கின்றார், வெறும் துறவு, அதாவது வந்து போலித்தனமான துறவு வந்து இங்க நம்மளுக்கு தேவையில்லை. இது வந்து 6வது பத்துல வந்து இதை பத்தி சொல்லுவாரு. நம்ம வந்து போலியாக இருக்கக்கூடாது. துறவரம் என்றால் மனதாலையும் உடலாலையும் இருக்க வேண்டும், அதுதான் துறவரம். சும்மா துறவரம் எடுத்துக்கிட்டு மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அது துறவரமே கிடையாது என்று வந்து கிருஷ்ணர் சொல்லுகின்றார். அடுத்து 3:9. அமுதா, நீங்க கொஞ்சம் படிக்கிறீங்களா? அத அந்த சம்ஸ்கிருதம் வாக்கியம் இருக்கு இல்லையா, அதை படிக்கிறீங்களா? யக்ஞாதாத் கர்மணோ அன்யத்ரா லோகோயம் கர்ம பந்தனா அத்ரம் கர்ம கௌந்தயே முக்தா சங்க அந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சம் படிச்சுங்க. விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் செயல்கள் நிறைவேற்றப்படலாம். மற்ற செயல்கள் இந்த பௌதிக உலகத்தோடு பந்தப்படுத்தவை. எனவே குந்தியின் மகனே, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய். இவ்விதமாக நீ எப்பொழுதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாய். ரொம்ப நன்றிமா. ஹரே கிருஷ்ணா. சோ இதுல வந்து பகவான் என்ன சொல்லுகிறார் என்றால், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வந்து
பகவான் விஷ்ணுவிற்கு அர்ப்பணமாக இருக்க வேண்டும். மற்ற செயல்கள் இந்த பௌதிக உலகத்தோடு பந்தப்படுத்துவை. அதை தவிர்த்து நம்ம வேறு எது செஞ்சாலும் நாம் இந்த பௌதிக உலகத்தின் ஆற்றத்துக்கு நம்ம வந்து ஆளாக போகின்றோம். எனவே குந்தியின் மகனே, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ வந்து செய்ய வேண்டும். உங்களுக்கு என்ன கடமையோ நீங்க அந்த கடமையை செய்ய வேண்டும். அதோடு இவ்விதமாக நீ எப்பொழுதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாய். நீங்க வந்து என்ன பண்ணணும், பகவான் என்ன சொல்றாரு, நீங்க செய்யக்கூடிய காரியத்தை விஷ்ணுவிற்கு ஒரு சமர்ப்பணமாக செய்ய வேண்டும். ஓகேங்களா? அப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து எந்த வகையான பிரதிபலனும் கிடையாது. அதாவது வந்து பாண்டிங்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாண்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது, பந்தப்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய விளக்கங்கள் வந்து மேல் ஸ்லோகங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போனேன். ஓகே, இது வந்து ஒரு படம். ஓகே, இந்த படத்துல நீங்க என்ன பாக்குறீங்க? 2 படம் பாக்குறோம். நமக்கு வந்து என்ன பாக்குறீங்க? ஒரு படத்துல ஒருத்தர் கத்தி வச்சிருக்காரு கையில. ஓகே, இன்னொரு படத்துல ஆபரேஷன் நடக்குது. ஓகே, 2 கையிலயும் கத்தி. 2 பேர் கையிலயும் கத்தி தான் இருக்கு. ரைட், 2 பேர் கையிலயும் கத்தி தான் இருக்கு. ஆனா அந்த முதல் கத்தி, அது கீழே என்ன போட்டிருக்காங்க கொஞ்சம் படிங்க. தண்டனை கைதியின் கரங்களில் கூரான கத்தி. ஓகே, இது மருத்துவரின் கரங்களில் கூரான கத்தி. சரிங்களா? இப்ப வந்து ஒரு தண்டனை கைதி கையில ஒரு கத்தி இருந்தா அந்த கத்தி என்ன பண்ணும்? கொலை செய்யும். கொலை செய்யும், மற்றவர்களை வந்து இம்சைப்படுத்தும் அந்த கத்தி. அதே அந்த கத்தி ஒரு மருத்துவரின் கையில் இருந்தா அது என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? மருத்துவர் கையில இருக்கிற கத்தி வந்து உயிரை காப்பாற்றும். ஆனால் இந்த 2 சூழ்நிலையிலும் 2 கத்திகள் இடத்திலையும் ஒரே ஒரு சேமான ஒரு விஷயம் இருக்கு, சமமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த கைதியின் கையில இருக்கிற கத்தி வந்து குத்தினாலும் நம்மளுக்கு வந்து துன்பம் தான். இந்த மருத்துவரின் கையில இருக்கிற கத்தியால் நம்மள வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு துன்பம் தான். ரைட்டா? ஆபரேஷன் பண்ணும்போது வலிக்குது நம்மளுக்கு. சோ 2லயுமே நம்மளுக்கு வந்து துன்பம் உண்டு. ஆனால் இந்த மருத்துவரிடம் நம்ம வந்து எந்த வகையான ஆபரேஷனோ இல்ல மருத்துவமோ செய்யும் பொழுது அது நம்மளுடைய நன்மைக்கு. ஆனா இந்த கைதியில இருக்கிற கத்தி வந்து நம்ம மேல வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து எந்த வகையான நல்லதும் கிடையாது. அதுதான் சொல்லப்படுகின்றது. சோ எந்த காரியங்கள் நம்மளுடைய இன்பத்திற்காக செய்யும் பொழுது அது வந்து கைதியின் கையில இருக்கிற கத்தியை போலே, நாம் வந்து பகவானை முன்னே வைத்து செய்யும் பொழுது அது மருத்துவர் கரங்களில் கூரான கத்தி போல அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக ஆகின்றது. அதுதான் வந்து சொல்றாங்க. இந்த படத்திலேயும் வந்து அதுதான். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து என்ன இருக்கு, 2 பேரு என்ன தெரியுது உங்களுக்குங்க? ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க. ஒண்ணு வந்து ராணுவர்கள், இன்னொரு வந்து தீவிரவாதிகள். சோ ராணுவர் கையில இருக்கிற அந்த துப்பாக்கி என்ன பண்ணும்? நாட்டை காப்பாற்றும். தீவிரவாதிகள் கையில் இருக்கும் துப்பாக்கி ரைட். இதுதான் வந்து விஷயம். சோ நாம் வந்து எந்த விஷயங்கள் செய்தாலும் நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும், பகவானை முன்னே வைத்து. அதுதான் வந்து இந்த ஸ்லைட் சொல்லுது. ஓகே, அடுத்து 3:14 அன்னபவந்தி பூதானி பர்ஜன்யத் அன்ன சம்பவா யக்ஞத் பவதி பர்ஜன்யோ யக்ஞா கர்ம சமுத்பவா. ஓகே, யாராச்சும் அந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சம் படிங்க. மலையில் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. யாகத்தால் மலையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன.
சோ நம்ம வந்து நம்மளுடைய விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும். என்னென்ன கடமையோ நம்மளுக்கு நாம் செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு மாணவன் என்றால் படிக்க வேண்டும். சாதாரணமா நான் சொல்றேன் புரியுது. ஒரு மருத்துவர் என்றால் அவருடைய வேலை வந்து சிகிச்சை பண்ண வேண்டும். அவர் அப்பா வந்தாலும் ஒரு ஆபரேஷன் பண்ணதான் வேண்டும். அவருடைய யார் வந்தாலும் ஆபரேஷன் பண்ணதான் வேண்டும். அவருக்கு வலி இருந்தாலும் இந்த செயலை அவர் வந்து செய்துதான் ஆக வேண்டும். 2. இதனால் வந்து என்ன ஆகுது, நம்மளுடைய விதிக்கப்பட்ட கடமைகள் செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து மலைகள் வருகின்றது. யாகம்னாக்கா வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து பூஜை செய்கின்றோம். இந்த மலைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து இந்திரதேவன். சோ இந்திரதேவனை மகிழ்வுபடுத்தும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தில் மழை பெய்கின்றது. அந்த மழையின் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து தானியங்கள் கிடைக்கின்றது. இந்த தானியங்கள் மூலமாக தான் நம் உடலுக்கு ஒரு வகையான ஆரோக்கியம் கிடைக்கின்றது. இந்த தானியங்கள், அதாவது அரிசி, பருப்பு, இதெல்லாம் சாப்பிட்டுதான் நாம் வந்து உயிர் வாழ்கின்றோம். அதுதான் வந்து இந்த அத்தியாயத்தில், இந்த பதத்துல வந்து பகவான் கிருஷ்ணன் சொல்கின்றார். ஓகே, இது வரைக்கும் எதனாச்சும் கேள்விகள் இருக்கா? பிரபு, ஓகே. 3:21. இன்னைக்கு கனெக்ஷன் என்ன கொஞ்சம் பேடா இருக்கு எல்லாத்தோடையுமா, என்னுடைய தெரியல எனக்கு. यत् यत् आचरति श्रेष्ठः तत् तत् एवेतरो जना सयात् प्रमाणं कुरुते लोकस्तत् अनुवर्तते. ओके, இது கொஞ்சம் படிங்க யாராச்சும். சாரி பிரகாஷ் படிக்கிறீங்களா? பிரகாஷ். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, படிங்க பிரபு. பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கின்றானோ அத்தகைய பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர். தனஞ்செயல்களால் எந்த தரத்தை அவன் உவமை அமைத்து காட்டுகின்றானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகின்றது. இதுல என்ன சொல்லப்படுகின்றது என்றால், பெரிய மனிதர்கள் என்ன செய்கின்றார்களோ அதையே வந்து பொதுவான மக்கள் வந்து பின்பற்றுகிறார்கள். சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்கிறாங்க. இந்த படத்துல இந்த 4 பேரு கீழே உள்ள படத்தை முதல்ல நம்ம பார்ப்போம். மேல இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் யாருன்னு. கீழே இருக்கிறது தாடி வச்சிருக்கிறது யாரு? ஆபிரகாம் லிங்கன். ரைட். ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்ணாரு? அவர் நாட்டுக்காக போராடி அவர் வந்து அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆனாரு. அவருடைய மக்களுக்கு வந்து ரொம்ப உதவி செஞ்சாரு. ரைட்டா? அதான் வந்து ஆபிரகாம் லிங்கன் செஞ்சாரு. நடுவுல இருக்கிறது யாரு? இது மகாத்மா காந்தி. சோ காந்தி என்ன பண்றாரு? அவருடைய செயல்களால் அவர் வந்து இந்த உலகத்திற்கு பல விஷயங்களை வந்து கத்து கொடுத்தாரு. அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான ஒரு மனிதர். அவர் வந்து ரொம்ப சுயநலத்துக்காக எதுவும் செய்யாமல் அவர் வந்து மக்களின் நலத்துக்காக செய்யும் பொழுது அவரை நிறைய பேரு அவரை வந்து பின்பற்றுறாங்க. இந்த கடைசியில இருக்கிறது யாரு? நெல்சன் மண்டேலாவும் வந்து இதே போல்தான். அவரும் வந்து மக்களின் நலனுக்காக அவருடைய காரியங்களை செய்தார். சோ இந்த 3 பேரும் வந்து பெரிய மனிதர்கள். இவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை வந்து சாதாரண மனிதர்கள் பார்த்து பின்பற்றுகிறார்கள். சோ மேல இருக்கிறது யாரு? இந்த மேல் படத்துல ராமர், சீதா, லக்ஷ்மணா. சோ இந்த ராமருடைய செயல்லாம் எப்படியா இருந்தது? ரொம்ப நித்தியமான ஒரு செயல், திவ்யமான ஒரு செயல் ராமருடைய செயல்கள். அவர் வந்து ராஜ்யம், ராமராஜ்யம் மாதிரி ஒரு ராஜ்யம் கிடையாது என்பது வந்து தமிழ்ல வந்து நம்ம சொல்வது உண்டு. ஏன்னா ராமரோட ராஜ்யம் வந்து ரொம்ப நேர்மையான ராஜ்யம், எந்த வகையான தீங்கும் இல்லாத ஒரு ராஜ்யம் ராமராஜ்யம். சோ இந்த ராமருடைய குணங்களை வந்து என்னென்ன சொல்லுவது? அவருக்கு வந்து எண்ணி நடங்காத குணங்கள் உள்ளது இந்த ராமர். ஆழ்வார் சொல்லுகின்றார், கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரும். நல்ல குணங்களை கற்க வேண்டும் என்றால் ராமரை தவிர்த்து நம்ம வேறு யாருக்கிட்ட கத்துக்கொள்ள முடியும் என்று நம்மாளர் சொல்லுகின்றார். அதே போல கம்பன் கடவுள் வாழ்த்து 2வது பாட்டுல சொல்லுகிறார், நல் குணக்கடல் ஆடுதல் நன்று ஆறேன்னு சொல்றாரு. ராமர் யாரு? குணக்கடல் சொல்றாரு. நல் குணக்கடல்.
இந்த நல்குணக்கடல்னாக்கா வந்து ராமர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள். சோ இந்த குணத்தில் நாம் வந்து குளிக்கலாம் வாருங்கள் என்று வந்து கம்பர் சொல்லுகின்றார். சோ இது என்ன குறிக்குதுனாக்கா வந்து பெரிய மனிதர்கள், ராமர் வந்து பகவானுடைய அவதாரம். சோ இவர்களுடைய நடவடிக்கைகளை வந்து சாதாரண மனிதர்களும் வந்து பின்தொடர்ந்து போனால் நல்லது. அதுதான் இந்த பதத்தை சொல்லுகின்றது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்லைட்ல வந்து 4 படம் பாக்குறீங்க நீங்க. ஓகே, நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம வந்து யுகங்கள் வந்து 4 யுகங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்குது. 4 யுகங்கள். முதல்ல வந்து சத்தியுகம் இல்லைன்னா வந்து கிருத்தா யுகம் சொல்லுவாங்க. அடுத்து வந்து திரேதா யுகம் 2வது, 3வது வந்து துவாபர யுகம், 4வது வந்து கலியுகம். 4 யுகங்கள் இருக்குது. நம்ம இப்ப எந்த யுகத்துல இருக்கிறோம்? கலியுகம். இந்த கலியுகம் வந்து கொஞ்சம் துன்பகரமான ஒரு இடம். சோ இந்த 4 யுகங்கள்லயும் வந்து 4 வகையான தர்மங்கள் உண்டு. அதாவது வந்து உதாரணத்துக்கு சத்தியுகம் அல்லது கிருத்தாயுகத்துல வந்து என்ன அதோடைய தர்மம்? மனிதர்கள் பொதுவாக செய்யக்கூடிய விஷயம் என்ன? சத்தியுகத்துல தியானம். ரைட். அவங்க செய்யக்கூடிய பொதுவான விஷயம் வந்து தியானம் சத்தியுகத்துல. 2வது திரேதா யுகத்துல வந்து பூஜையும் யாகங்களும் யாகங்கள் வந்து திரேதா யுகத்துல செய்யப்பட்டு இருக்கின்றது. துவாபர யுகத்துல வந்து பகவானுடைய வழிபாடு, பூஜைகள், பூஜைகள், அது துவாபர யுகத்துல. கலியுகத்துல வந்து என்ன நம்மளுக்கு வந்து விதிக்கப்பட்டு இருக்கிற தர்மம்? பகவானுடைய நாமத்தை ஜபித்தல். நம்ம வந்து இந்த முதல் யுகத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த மனிதர்களுடைய ஆயுள் வந்து ரொம்ப நீட்டு. அவர்கள் வந்து 100,000 years. 100,000 years தமிழ்ல 1,00,000 வருஷம் வந்து அவர்கள் வாழ்வார்கள். சோ நீங்க இந்த பாகவதம் படிச்சீங்கன்னா இந்த ஹிரண்யகசிப்புலாம் அவங்க எல்லாம் எவ்வளவு நாள் தவம் பண்றாங்க? 60,000 வருஷம். அவங்க தபத்தின் நாட்களை பாருங்க எவ்வளவு நாளைக்கு தவம் பண்றாங்க அப்படின்னு. ஏனென்றால் அவர்களுடைய ஆயுள் வந்து கூட. சோ அவர்களால் வந்து அந்த அளவுக்கு தியானமும் தபமும் செய்ய முடியும். 2வது திரேதா யுகத்துல வந்து மனிதர்களுடைய வயது வந்து 10,000 வருடங்கள். 10,000 வருடம் பொழுது யாகங்கள்லாம் வந்து ரொம்ப நேரம் பிடிக்கும் இந்த யாகங்கள் செய்வதற்கு. சோ அவர்களுக்கு வந்து இந்த 10,000 வருடம் வரைக்கும் வயது இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து இந்த யாகம் செய்வது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. 3வது வந்து துவாபர யுகத்துல வந்து மனிதனின் வயது வந்து 100 மணிக்கும் 1000 வயசு வந்து இருந்தாங்க துவாபர யுகம் 3வது யுகத்துல. சோ கடைசியாக வந்து கலியுகத்துல வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வயது என்ன? கலியுகத்துல நம்மளுக்கு என்ன வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ரைட். இதுதான் ஆழ்வார் வந்து தமிழ்ல சொல்கின்றார். வேதம் நூல் பிராயம் 100 மனிதர்தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாதகன் அதாகும் பிணிபசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டின்னு சொல்றாரு. வேதம் நூல், வேதத்திலையும் புராணத்திலையும் வேத நூல் பிராயம் 100. வயசு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 100ன்னு சொல்றாரு. வேதம் நூல் பிராயம் 100 மனிதர் தான் புகுவரேலும் மனிதனின் வயது வந்து 100. சோ இந்த 100 வயசுல நம்ம என்ன பண்றோம்னு சொல்றாரு. பாதியும் உறங்கி போகும். நம்ம தூக்கத்துக்கு வந்து பாதி வயதை வந்து செலவு பண்ணிக்கின்றோம். நின்றதில் 15 ஆண்டு மிச்சம் வந்து பாதிதான் இருக்கு. அதுல என்ன பண்றோம்? பேதை பாதகன் அதாகும். நம்மளுடைய வாழ்க்கை தரம் சிறிதிலிருந்து பெரியவாகும், படிக்க போறோம், வேலைக்கு போறோம், இதுல வந்து நம்மளுடைய காலங்கள் ஓடுது. பிணி பசி மூக்குத்தணும் அதோட சேர்ந்து நமக்கு என்ன வந்து கஷ்டங்கள் வருது. பசி நோய் பிணி எல்லாமே வருது. இதனால வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு இடம் என்று வந்து ஆழ்வார் வந்து அவருடைய பாசுரத்துல சொல்லுகின்றார். சோ இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில இந்த கலியுகத்துல நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது இருக்கு. இந்த ஒரு நல்லது என்னவென்றால் பகவானுடைய திருநாமம். சோ இது வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த திருநாமத்தை வந்து
அவர் அவதாரம் பண்ணி எல்லோருக்கும் பிரச்சாரம் செய்தார். கிருஷ்ணவர்ணம் விஷா கிருஷ்ணம் சங்கோ பங்காஸ்திர பார்ஷதம் யக்ஞே சங்கீர்த்தன பிராயே யஜந்தி சுமேதசா. கலியுகத்தில் சிறந்த புத்திமான்கள் சதா கிருஷ்ணனுடைய நாமங்களை படித்துக் கொண்டு இருக்க பகவானின் அவதாரத்தை கீர்த்தனை என்ற யாகத்தாலேயே பூஜிக்கின்றன. பாத்தீங்களா? இப்ப நம்ம செய்யக்கூடிய யாகம் என்ன யாகம்? கீர்த்தனை. பகவானுடைய திருநாமத்தை ஜபித்தல். அதுதான் நம்ம இப்ப செய்யக்கூடிய யாகம். அவரது வர்ணம் கருமை இல்லை. கிருஷ்ணனுடைய வர்ணம் கருமை. ஆனா சித்தனி மகாபிரபுவின் நிறம் கருமை என்றாலும் அவர் கிருஷ்ணரே ஆவர். அவர் வேறு யாரும் கிடையாது, கிருஷ்ணனுடைய அவதாரமே. அவர்கள் தமது சகாக்களாலும் சேவகர்களாலும் ஆயுதங்களாகவும் அந்தரங்க தோழர்களாகவும் அவதாரம் பண்ணார். ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சோ இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்ன தெரியுது உங்களுக்கு? மழை பெய்யுது. இந்த இடத்துல என்ன குறிக்குதுனாக்கா எப்படி யாகம் செய்தால் மழை வருமோ அதே போல இந்த கலியுகத்துல சிபாரிசு செய்யப்பட்ட இந்த யாகம், அதாவது சங்கீர்த்தனம் என்னக்கூடிய யாகத்தை புரியும் பொழுது மழை வரும் என்று உதாரணத்துக்கு மழை என்பது நம்ம ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றோம். எல்லா நல்லதும் பகவானுடைய திருநாமத்தை சொன்னால் நம்ம சேரும் என்பது இந்த படத்தையுடைய கருத்து. இது 1972 ஸ்ரீலா பிரபுபாதர் அதாவது எங்களுடைய ஸ்தாபகாச்சாரிய ஸ்ரீலா பிரபுபாதர் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கும் பொழுது அப்போ ஒரு கிராமத்துல மழையே இல்லாம வறண்டு போயிருக்கும் பொழுது இவர்கிட்ட எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னன்னாக்கா எங்க கிராமத்துல மழையே இல்லை சாமி, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது அப்ப என்ன பண்றாங்க, பக்தர்கள்லாம் ஒண்ணு கூடி எல்லாரும் இந்த பகவானுடைய திருநாமத்தை ஜபம் செய்கின்றார்கள். ஜபம் செய்த உடனே மழை வந்தது என்று ஸ்ரீல பிரபுபாதருடைய லீலைகள்ல நம்ம இதை படித்து தெரிஞ்சுக்கிறோம். சோ இப்ப இந்த கலியுகத்துல நம்ம சிபாரிசு செய்யப்பட்ட ஒரு விஷயம் பகவானுடைய திருநாமம் ஜபித்தல். சோ இந்த 3வது அத்தியாயத்துல நீங்க முக்கியமா என்ன தெரிஞ்சுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய கடமைகளை, உங்களுடைய பிரிஸ்கிரைப் டியூட்டிஸை நீங்க செய்ய வேண்டும். அதுல நீங்க தவறவே கூடாது. இந்த கலியுகத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய முக்கியமான தர்மம் என்னவென்றால் பகவானின் நாமத்தை ஜபம் செய்வது அப்படின்னு இந்த 3வது அத்தியாயத்தின் சுருக்கம். இந்த 3வது அத்தியாயம் கர்ம யோகம், அதாவது செயல்பாடு மூலியமாக இறைவனிடம் எப்படி தொடர்பு கொள்வது. உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம புது வீட்டுக்கு குடி போறோம். புது வீட்டுக்கு குடி போகும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போய் பூந்துடுறோமா? நம்ம கிரக பிரவேசம் செய்ய வேண்டும். ஸ்ட்ரெயிட்டா வீட்டுல நீங்க போய் பூரலாம். அந்த மாதிரி நீங்க கூறும் பொழுது நீங்க உங்க சுயநலத்துக்காக செய்யக்கூடிய விஷயம். அதுல இருந்து வரக்கூடிய பந்தங்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும். ஆனால் கிரகப்பிரவேசம் செஞ்சு, கிரகப்பிரவேசம் என்னால் அந்த கிரகத்திற்கு இறைவனை முதலில் பிரவேசம் பண்ணுகிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த கிரகப்பிரவேசம். இந்த கிரகப்பிரவேசத்தை பண்ணிட்டு நீங்க குடி போகும் பொழுது இறைவனை நடுவுல வைத்து விட்டு நாம் இதை செய்யறோம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். சோ நீங்க கேட்கலாம், இன்றைக்குள்ள நடைமுறையில நம்ம இறைவனை நடுவுல வைத்து இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியுமா ஐயா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? எந்த காரியங்கள் செய்தாலும் இறைவனை நடுவுல வைத்து நம்ம செய்ய வேண்டும், மையமாக வைத்து செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்ய முடியுமா, நம்மளால செய்ய முடியாதா? இப்போட காலகட்டத்துக்கு, அவசர காலத்துல கண்டிப்பா செய்யலாம் பிரபு, கண்டிப்பா செய்யலாம். இதுதான் பதில். கண்டிப்பாக செய்யலாம். இப்ப நம்ம சாப்பிடுறோம். அந்த சாப்பாடு, இந்த உணவை சாப்பிடாததுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த சாப்பாடை பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அர்ப்பணம் பண்ணிட்டு நாம் சாப்பிட வேண்டும். இப்ப என்ன பண்றோம், இறைவனை நாம் நடுவுல வைக்கிறோம். ஒரு வாகனம் வைத்திருக்கிறோம், ஒரு காடி வச்சிருக்கிறோம். அந்த காடி நீங்க வேலைக்கு போகலாம், எல்லாத்துக்கும் போகலாம், உங்க காரியத்துல செய்யலாம். அந்த காடியால நீங்க பகவானுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது அதுலயும் நீங்க இறைவனை நடுவுல வைக்கிறீங்க.
சோ இந்த மாதிரி எந்த காரியங்கள் நீங்க செய்தாலும் இறைவனை நீங்க வந்து நடுவுல வந்து வச்சு செஞ்சோமாக்கா வந்து அந்த காரியத்துல இருக்கிற பந்தங்கள் வந்து நம்மளை பாதிக்காது என்று வந்து இந்த கர்ம யோகத்தின் அத்தியாயத்தின் சுருக்கம். சோ மழை வர வேண்டும், மழை வர வேண்டும் என்றால் யாகங்கள் செய்ய வேண்டும். யாகங்கள் செய்து மழை வந்தால்தான் இந்த தானியங்களும் இந்த அரிசிகளும் எல்லாமே வந்து நம்மளுக்கு விளைச்சல் நல்லா இருந்தாதான் நம்ம வந்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க முடியும். மழை இல்லை என்றால் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், செடிகள்லாம் வராது, ஸோ நம்மளால வாழ முடியாது. ஸோ இந்த மழை வர வேண்டும் என்றால் யாகம் செய்ய வேண்டும். இந்த கலியுகத்துல சிபாரிசு செய்யப்பட்ட முக்கியமான யாகம் வந்து இந்த பகவானின் திருமந்திரத்தை ஜபித்தல். இதுதான் வந்து ஆண்டாள் வந்து திருப்பாவை 3வது பாசுரத்துல இதுதான் சொல்றாங்க. பகவானுடைய நாமத்தை ஓங்கி உலகளந்த உத்தமனின் பேர் பாடி நம்ம அவர் நாமத்தை பாடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. நம்மளுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை நல்லபடியாக மழை பெய்யுது. தீங்கின்றி நாடெல்லாம்னா வந்து இந்த மழையின்மை இல்லாமல் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்ல மழை, ரொம்ப வேகமாக இல்லாமல் அந்த ஒரு வாரத்துக்கு சரியான மழை பெய்யும். ஏனென்றால் பகவானுடைய திருநாமத்தை பணித்தாள் அப்படின்னு வந்து ஆண்டாள் வந்து அவர் பாசுரம் 3வது பாசுர திருப்பாவையில வந்து சொல்றாங்க. சோ இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்ம யோகா என்னன்னாக்கா வந்து கர்மா என்றால் செயல், யோகம் என்றால் இறைவனோடு இணைத்தல். நாம் இறைவனோடு இணைத்து எந்த காரியமும் செய்யும் போது அதற்கு பேரு கர்ம யோகம். ஓகே, ஸோ இது இந்த எக்ஸாம்பிள் நம்ம நிறையாவே பார்த்தோம். ஸோ எந்த வகையான காரியங்கள் செய்தாலும் நாம் வந்து பகவான் விஷ்ணுவிற்கு ஒரு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். இதுதான் நம்மளுடைய கடமை என்று வந்து பகவான் வந்து கீதையில இந்த 3வது அத்தியாயத்துல வந்து சொல்றாரு. சோ இந்த அத்தியாயத்துல வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால் செயல். எளிதாக புரியறதுக்கு வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சிருக்கிறது வந்து என்ன ஒரு வார்த்தைனாக்கா வந்து செயல். சோ அந்த செயல்ல நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து இறைவனை மையமாக வைத்து செய்ய வேண்டும். அதுதான் கர்ம யோகம். அதே சமயம் வந்து நம்ம ஒண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கணும், நம் மனம் போன போக்குல செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே கர்ம யோகம் கிடையாது. எது மனம் போன போக்குல செய்யக்கூடிய காரியம் என்றால் பகவான் இறைவன் சொல்லாத விஷயங்கள் நாம் செய்யும் பொழுது அது கர்மயோகமாக ஆகாது. நாம் வந்து நம்மளுடைய சுயநல லாபத்துக்காக செய்யக்கூடிய விஷயம். சோ இதுதான் வந்து பகவான் கீதையில வந்து ரொம்ப அழகாக சொல்கின்றார். நீங்க பாத்தீங்கன்னா கூட கீதையில வந்து நம்ம படிச்சோம் இல்லையா, இந்த பக்தி தோன்றினால நீங்க சரணடையும் போது எந்த வகையான கெட்ட பிரதிபலனும் வந்து உங்களை வந்து சேராது. சோ பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வது என்பது வந்து அவருடைய நாமத்தை ஜபித்தல், அவருக்கு பூஜை செய்தல், அவரை நினைத்தல், இதெல்லாமே வந்து பகவானுக்கு செய்யக்கூடிய சிறிய சிறிய பக்தி தொண்டு. இந்த ராமாயணத்துல நம்ம பார்த்தோம் என்றால் அந்த அவ்வளோ பெரிய வானர கூட்டத்தில் அந்த பாலத்தை கட்டும் பொழுது சின்னதான ஒரு அணில் வந்து ராமருக்கு வந்து உதவி செய்யுது. அந்த உதவியை வந்து ராமர் வந்து அந்த சேவையை ராமர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றார். இறைவன் மண்ணுக்கு நம்ம எல்லோருமே சமமான ஒரு ஜீவாத்மா தான். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஒரே வகையான மகிழ்வை குறிக்கக்கூடிய தருணம் தான். சோ ஆனால் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து விதிக்கப்பட்ட கடமைகளை வந்து நாம் வந்து தவறாமல் செய்ய வேண்டும். இதுதான் வந்து இந்த சாப்டருடைய முக்கியமான கருத்து. உங்களுக்கு எதனாச்சும் கேள்வி இருக்கா? நீ கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க, ஏன்னா அந்த கொனெக்ஷன்னால நிறைய பேரும் ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்ட்டிசிபேஷன் கொஞ்சம் குறைவா இருக்கு, ஏன்னா இந்த கொனெக்ஷன் ரொம்ப பேடா இருக்குல்ல. நம்ம அதுக்கு வந்து என்னை மன்னிச்சுக்குங்க. ஸோ நம்ம நாளைக்கு இதை எப்படியாச்சும் நம்ம ஓவர் கம் பண்ண பார்க்கலாம். உங்களுக்கு எதனாச்சும் கேள்விகள் இருக்குதா நீங்க கேட்கலாம். நீங்க அடுத்த நாளைக்கு வந்து நீங்க ஜாயின் பண்ண உடனே நான் நார்மலி வந்து 7:10 லாகின் பண்ணிடுவேன். நீங்க வந்து ஜாயின் பண்ண உடனே உங்களால ஜாயின் பண்ண முடியல எனக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க. அப்ப நான் செக் பண்ணுவேன். என்னாச்சுன்னா என்னோட ஜூம் ஹேங் ஆச்சு. ஸோ அதனால நீங்க யாரும் ஜாயின் பண்ண முடியாது போச்சு. நாளைக்கு நீங்க வந்து இதே மாதிரி சந்தர்ப்பத்துல நீங்க வந்து சந்திச்சீங்கன்னாக்கா வந்து நீங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உடனே அதை ரெக்டிஃபை பண்ணுவேன். உங்களுக்கு எதனாச்சும் கேள்விகள் இருக்கா நீங்க தாராளமா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு.
ஹரே கிருஷ்ணா. கமலி மாதாஜிங்களா? ஆமா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. சோ நம்ம இன்னைக்கு கர்மயோகம் பத்தி பார்த்தோம்ல பிரபு. சோ அதுலயே கர்மயோகம் வந்து 3 வழிகள்ல ஒரு வழி. ஆமா இல்லையா பிரபு? பக்தி யோகம், ஞான யோகம் இருக்கு. சரி. சோ கர்மயோகம் பார்த்தோம்னா இஸ் அபவுட் ஆக்ஷன். பக்தி யோகம் வந்து டிவோஷன். ஞான யோகம் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இல்லைன்னா நாலேஜ். சோ இந்த 3ல எது முதல்ல வரணும், which one is the most important and எது வரணும், எப்படி வரணும் அப்படி? மாதாஜியோட கேள்வி என்னன்னாக்கா வந்து கீதையில பாத்தீங்கன்னா நிறைய யோகங்கள் வந்து பகவான் சொல்லுகின்றார். கர்ம யோகம் சொல்றாரு, ஞான யோகம் சொல்றாரு, பக்தி யோகம் சொல்றாரு, தியான யோகமும் சொல்றாரு. இதெல்லாம் வந்து வரக்கூடிய யோக முறைகள் வந்து கீதையில சொல்றாரு. சோ அவங்களுடைய கேள்வி வந்து இவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் எது வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமானது, எது செய்யணும் அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. சோ நம்ம இன்னைக்கு கர்ம யோகத்துல நம்ம என்ன படிச்சோம் என்றால், எதை செய்தாலும் வந்து இறைவனை நடுவுல வைத்துதான் நம்ம செய்ய வேண்டும். கர்ம யோகம் செஞ்சாலும் சரி, நீங்க ஞான யோகத்தை தேடி போனாலும் சரி, நீங்க எது செஞ்சாலும் இறைவனை நடுவில் நிறுத்த வேண்டும். இறைவனை நடுவில் நிறுத்த வேண்டும் என்றால் நீங்க வந்து பக்தி யோகத்தை செய்ய வேண்டும். இந்த பக்தி யோகத்தின் மூலியமாக தான் மாதாஜி மற்ற யோகங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு துணையாக ஆக போகின்றது. உதாரணத்துக்கு நான் முதல்ல சொன்னேன், இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிடுறோம். இந்த சாப்பிடுறதுக்கு முன்ன அந்த சாப்பாடை வந்து இறைவனுக்கு படைக்கும் பொழுது அது வந்து நீங்க வந்து பக்தி யோகமாக ஆகின்றது. சரிங்களா? நீங்க சாப்பிடுறது வந்து அது ஒரு வகையான ஒரு செயல். அந்த செயலை வந்து இறைவனுக்காக நீங்க அர்ப்பணிக்கும் போது அது வந்து பக்தி யோகம். சோ நம்மளுடைய பிராக்டிஸ்ல வந்து எப்பொழுதுமே வந்து பக்தி யோகம் தான் வந்து முக்கியம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம படைக்கிறோம் அந்த சாப்பாடை, இறைவன் ஏத்துக்கிறாரா இல்லையா? யார் சொல்லுவீங்க? இறைவன் ஏத்துக்கிறாரா இல்லையா நம்ம படைக்கக்கூட அந்த படைப்பை? கண்டிப்பா ஏத்துக்கிறாரு. ஏனென்றால் அவரே வந்து கீதையில சொல்றாரு, பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதே. அவர் வந்து பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் கேட்கல. பெரிய பெரிய சாம்பார், குருமா இதெல்லாம் அவர் கேட்க கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். தண்ணீரோ பழமோ இலையோ எதெல்லாம் உங்களால முடியுதோ நீங்க வந்து எனக்கு அர்ப்பணம் பண்ணணும். ஆனா நீங்க எப்படி அர்ப்பணம் பண்ண வேண்டும்? யோமே பக்தியா, பக்தியோட நீங்க வந்து எனக்கு வந்து அர்ப்பணம் செய்ய வேண்டும். சோ இந்த பக்தியோடனாக்கா வந்து இங்க எழுதே வந்து புரிஞ்சுக்கணும். பக்தி யோகம்னா வந்து டிவோஷனல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க மாதாஜி இங்கிலீஷ்ல. சோ பிரபுபாதர் வந்து ரொம்ப இந்த வார்த்தையை வந்து கீதையில பார்ப்பாரு. சோ இந்த பகவத்கீதை வந்து கீதை என்றால் என்ன அர்த்தம்? பாடல், ரைட் தானே? பகவத்கீதைனாக்கா வந்து இறைவனின் பாடல், சாங் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த சாங் ஆஃப் காட்ல உதாரணத்துக்கு சாதாரண பாட்டிலே வந்து என்ன முக்கியமான தேவைப்படுது நம்மளுக்கு ஒரு ஐட்டம் அந்த பாட்டுல? இசை. வேற பிரபு? வார்த்தைகள், ரைட். லிரிக்ஸ் அந்த வார்த்தைகள், அந்த வரிகள் வந்து. சோ அந்த பாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வரிகள் வந்து சமயத்துல 2 வாட்டி 3 வாட்டி ரிப்பீட் ஆகும். அது சமயத்துல ரிஃப்ரெயின் சொல்லுவாங்க, இல்லைன்னா காரஸ்ன்னு சொல்லுவாங்க. உண்மையா இல்லையா? அதே போல இந்த கீதை நீங்க படிச்சுக்கிட்டே போகும்போது சில வார்த்தைகள் பகவானே வந்து ரிப்பீட் பண்ணுவாரு. முக்கியமா நான் சொன்ன இந்த பக்தி தொண்டு என்ற வார்த்தை. சோ டு ஆன்சர் யுவர் क्वेश्चन மாதாஜி, நாம் எதை பண்ணனாலும் இறைவனை நடுவில் வைத்து செய்யும் பொழுது அது வந்து பக்தி யோகமாக ஆகின்றது. நீங்க ஞானத்தை தேடி போனாலும் இறைவனின் ஞானத்தை நீங்க வந்து தேடி போகும் பொழுது அதுவும் ஒரு வகையான பக்தி யோகமாக ஆகின்றது. Did I answer your question மாதாஜி? Yes Prabhu, so I thank you very much. It answered my question very well. So நீங்க இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, ஞான யோகம் நாலேஜ் தேடி போகும்போது இறைவனோட நாலேஜை தேடி போறோம் அப்படின்னு. So does ஞான யோகா refer to specifically இறைவன் பத்தின நாலேஜ் மட்டும் ரிஃபர் பண்ணுதா, இல்ல நம்ம படிக்கிறது லைக் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறது வந்து இறைவனுக்காக படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு படிக்கிறது கூட ஞான யோகத்துல சேருமா? அத்தாஜியோட கேள்வி வந்து நம்ம வந்து ஞான யோகம்னு சொன்னோம். ஞான யோகம்னா என்ன? இப்ப நம்ம வந்து பகவத்கீதை இருக்கு, இதை படிக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஸ்கூல்ல போயிட்டு சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் தான் படிக்கிறோம், அதெல்லாம் ஞான யோகமா ஆகும் கேட்கறாரு. சோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன மாதாஜி? நம்மளுடைய ஞான, அதாவது வந்து நம்மளுடைய நாலேஜ் வந்து 2 வகையாக பிரிப்பார்கள்.
பரஞானம் அபார ஞானம். அபார ஞானம் என்றால் இந்த பௌதீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள். அதாவது நம்ம வந்து சாதாரண ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது, அப்புறம் நம்ம வந்து வேலைக்கு போறது. ஆமா, நம்ம வேலைக்கு போய் அந்த சம்பாத்தியத்திலேயோ இல்ல நம்மளுடைய உழைப்பிலேயோ வந்து இறைவனுக்கு வந்து நாம வந்து ஹரிகிருஷ்ணா சொல்லுங்க. ஹரிகிருஷ்ணா, ஓகே, நம்ம வந்து இப்ப வந்து வேலைக்கு போறதோ இல்ல வந்து அந்த சம்பளத்தை எடுத்து இறைவனை செயல் பண்றதோ, அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த படிப்புல வந்து சரி, ரைட் தான். ஆனா அது வந்து அபார ஞானம், அது வந்து உன்னதமான ஞானம் கிடையாது. ஏன்னா அது வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல நீங்க வாழ்றதுக்கான ஒரு வழி. மெட்டீரியல் வேர்ல்ட்னா மத்தச்சு இந்த பௌதீக உலகத்துல நீங்க வாழ்றதுக்கான ஒரு வழிதான் வந்து இந்த நம்ம படிக்கிற இந்த கல்விகள். சோ ஆனா வந்து இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது வந்து அறஞானம் சொல்லலாம். அது வந்து தூய்மையான ஞானம். அந்த ஞானத்தின் மூலியமாக தான் இந்த பௌதீக உலகத்தை விட்டு நாம் வந்து இறைவனை போய் அடைவதற்கான வழி. சோ நான் சொல்லக்கூடிய இந்த ஞானம் வந்து இறைவனை அடையக்கூடிய வழியை நம்ம தேடி போகும்பொழுது அது வந்து ஒரு வகையான ஞான யோகமாக ஆகின்றது மாதாஜி. சரிங்களா மாதாஜி? Did I answer your question? Yes, Prabhu. Thank you very much. Okay, anyhow, sorry, just another addition. நம்ம வந்து you said that நம்ம பௌதீக விஷயங்கள் சம்பந்தப்பட்ட, like for example நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிறது is all அபார ஞானம் because அது வந்து டைரக்ட்லி இறைவனை சார்ந்தது இல்லை அப்படின்னு. ஆனா let's say because நம்ம வந்து இறைவனுக்கு சேவை செய்யறது, தொண்டு செய்யறதை தவிர்த்து நம்ம இந்த உலகத்துல நல்ல விஷயங்கள் செய்யணும்னா I read somewhere that in service to God is also in another form service to man where God resides அப்படின்னு. So let's say மருத்துவர்கள் வச்சுக்கோமே பிரபு, அவங்க படிக்கிற படிப்பு வந்து in the end it goes to service of mankind. அவங்க அதுல சம்பாரிச்சாலும் it goes to service of mankind, so it is another form of service to God. So அது கூட அபார ஞானம்ல சேருதா இல்ல it is அறஞானம்? ஓகே ஓகே. மத்த ஒரு கேள்வி என்னன்னாக்கா வந்து இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோம், அந்த படிப்பு முடித்து விட்டு நம்ம அந்த படிப்பால வந்து நம்ம வந்து பிற மனிதர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அது வந்து பரஞானமா அப்பார ஞானமான்னு கேட்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்க வந்து இந்த மருத்துவர்களுடைய உதாரணம் கொடுத்தாங்க. இந்த ரெண்டு நாலேஜுக்கு என்ன டிஃபரன்ஸ் மாதாஜி? இந்த நம்ம பௌதீக கல்வியால வந்து இப்ப நம்ம வாழ்வதற்கான ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு வழியை கொடுக்கும். இப்ப நம்ம வந்து டாக்டருக்கு படிக்கிறோம், நம்ம டாக்டருக்கு படிச்சு நம்ம வந்து பல மக்களுக்கு உதவி செய்கிறோம் என்றால் இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு அது வந்து தேவை. ஏன்னா மத்தாஜி நான் முதலே சொன்ன மாதிரி கர்மயோகம் என்றால் என்னுடைய பிரிஸ்கிரைப்ட் டியூட்டிஸை நீங்க செய்யணும். சோ ஒரு மாணவனுடைய வேலை என்ன? படிக்கணும். சோ ஒரு மருத்துவருடைய வேலை என்ன? சிகிச்சை செய்வது வந்து ஒரு மருத்துவருடைய வேலை. சோ இது வந்து பிரிஸ்கிரைப்ட் டியூட்டி. ஆனா இந்த நாலேஜ் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இந்த நாலேஜ் தேவையில்லைன்னு எப்பொழுதுமே சொல்ல கிடையாது. இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம இந்த பகவத்கீதை படிக்கிறோம், நம்ம என்ன அந்த ஆல்பபெட் வச்சு தான் படிக்கிறோம். அந்த ஸ்கூலுக்கு போய் படித்த வச்சு தான் பகவத்கீதையை படிக்கிறோம். உண்மைங்களா இல்லையா? ஆனால் இந்த ஞானம் என்பது வந்து நாம் வந்து இந்த பௌதிக உலகத்தில் வாழ்வது வரைக்கும் தான். சோ இதற்கு அப்புறம் இப்ப நம்ம வந்து தெரிஞ்சு ரீஇன்கார்னேஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. ரீஇன்கார்னேஷன் இருக்குதுனாக்கா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? சோ இந்த இறைவனின் ஞானம் இருக்கும் பொழுது அந்த ஞானம் வந்து நம்ம கூடயே வரும். அடுத்து நம்ம போகும் இடத்துக்கு இதுதான் வந்து பகவான் கீதையில வந்து 2வது அத்தியாயத்தில் சொல்றாரு, நேஹா விகர்ம நாஸ்தோசி பிரத்யா வாயோ நமித்யதே ஸ்வல்பம் அஷ்ய தர்மஷ்ய த்ராயதே மகத்தோ பயம். யாரே தமிழ் கீதை இருக்கா? தமிழ் பகவத்கீதை இருக்குங்களா? அந்த டெக்ஸ்ட் படிங்க. Chapter 3, Chapter 2. தேர்ற வரைக்கும் இதுதான் மத்தாஜி. நம்ம இந்த பௌதிக உலகத்துல எந்த விஷயம் படித்தாலும் இந்த பௌதிக உலகத்துக்கு வாழக்கூடிய விஷயங்களை நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஆனா நம்ம வந்து இந்த இறைவனின் ஞானத்தை படிக்கும் பொழுது அது வந்து கூட தொடர்ந்து வரும். 240 chapter 2 text 40 அந்த டிரான்ஸ்லேஷன் படிங்க. 240
இம்முயற்சியில் படிக்குமா பிரபு? இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும். கிருஷ்ணர் அழகாக சொல்லுகின்றார். இந்த முயற்சினாக்கா வந்து இந்த பக்தி தொண்டு, பக்தி யோகம். சோ இந்த பக்தி யோகத்தை நம்ம வந்து எந்த அளவுக்கு செய்கின்றோமோ அதுல வந்து நம்மளுக்கு இழப்பே கிடையாது. நம்ம வந்து அடுத்த பிறவி வந்து எடுக்கும் பொழுது அது நம்ம கூடயே பின்தொடர்ந்து வரப்போகின்றது வந்து பகவான் வந்து சொல்றாருங்க. சோ இந்த இறைவனுடைய ஞானமும் வந்து இதே மாதிரிதான் மாதாஜி. அது நம்ம கூடயே வரக்கூடிய ஒரு விஷயம். இப்ப வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 10% அவருக்கு செஞ்சிருந்தோமா, மறுபிறவியில வந்து அந்த 10% இருந்து ஆரம்பிப்போம். நம்ம திருப்பி காஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க மாட்டோம். அதான் வந்து வரக்கூட அத்தியாயங்கள் வந்து பகவான் வந்து சொல்லிட்டு வருவாங்க. டு ஆன்சர் யுவர் க்வெஸ்சன், இப்ப இருக்கிற இந்த பௌதீக கல்வி வந்து தேவை. ஆனா இந்த பௌதீகத்துல வாழ்வதற்கு அது தேவை. நித்தியமான பகவான் லோகத்தை போய் சேருவதற்கு இந்த ஆன்மீக ஞானம் தேவை. அடுத்த கேள்வி கேட்டிருந்தீங்க, இந்த பிற மனிதர்களுக்கு வந்து மருத்துவர்கள் வந்து சேவை செய்வது வந்து எப்படி சொல்றது, அதுவும் வந்து சர்வீஸா அப்படிதான் கேட்டிருந்தீங்க. அதுவும் சர்வீஸான்னு கேட்டிருந்தீங்களா? Does that நம்ம அந்த knowledge வந்து service for man, which is another type of service to God அப்படின்னு ஏத்துக்கிட்டா நம்ம படிக்கிற அந்த knowledge வந்து அரஞானமாகுமா அப்படின்னு கேட்டு. அதாவது வந்து இப்ப வந்து நீங்க வந்து மேனுக்கு செய்யக்கூடிய சர்வீஸ் இப்ப வந்து இதுல வந்து பெரிய கஷ்டமே இல்லை மாதாஜி. இப்ப டாக்டரோடைய பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ் வந்து மருத்துவம் பண்றதா அவங்களுடைய பிரிஸ்கிரைப் டியூட்டி. சோ அவங்க அதை செய்யறதுனால அவங்க டியூட்டி வந்து அவங்க செய்யறாங்க. சோ நீங்க வந்து இந்த மேனுக்கு வந்து நீங்க வந்து இந்த ஹெல்ப் பண்றதுனால இட்ஸ் வெரி குட் திங். நம்மளுக்கு வந்து இந்த ஞானம் இருக்கிறதுனால நம்மளால செய்ய முடியுது. சோ அவங்களுடைய பிரிஸ்கிரைப் டியூட்டிஸை வந்து அவங்க வந்து மிக சரியாக செய்யறாங்க. அதுவே வந்து இறைவனுக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயமா என்று கேட்டா ஒரு வகையில் நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா வந்து உங்களுடைய பிரிஸ்கிரைப் டியூட்டி நீங்க செய்றீங்க. பகவான் என்ன சொல்றாரு, உங்களுடைய பிரிஸ்கிரைப் டியூட்டிஸை நீங்க வந்து செய்ய வேண்டும் ஒரு யாகமாக, ரைட் தானே? சோ அப்படி செய்யும்போது அதுவும் ஒரு வகையாக நாம் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் மாட்டாச்சு. இதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து இது எக்ஸ்பிளனேஷன் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும், வேற மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்பதான் அந்த பகவத்கீதையை ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து புரிந்துக்கிறதுக்கு நம்ம சொல்றோம். இந்த பௌதீக ஞானம் தேவை, ஆனா பௌதீக உலகத்துல வாழ்வதற்கு ஆன்மீக ஞானம் தேவை. இந்த உடலை விட்டு போகும் பொழுது அந்த ஞானம் நம்ம கூட வரப்போகிறது. சரிங்களா மாதாஜி? சரிங்க பிரபு. மாதாஜி உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர்ல வந்து if you're not satisfied you can text me later. நம்ம பேசலாம். we can message in the group also, no problem மாதாஜி. Thank you பிரபு. but எனக்கு I quite clear. Thank you பிரபு. Sure. Thank you. Hare Krishna. வேற யாருக்காச்சும் கேள்வி இருக்கா? இப்ப எனக்கு ஒரு அனுபவம். ஷேர் பண்ணுங்க. அதாவது வந்து நான் ஒரு தடவை வந்து பள்ளிக்கூடத்துல சரஸ்வதி பூஜை கோயிலுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அப்ப வந்து சில மாணவர்கள் பெற்றோர் சரி இல்லை நாங்க டியூஷனுக்கு போனோம் அந்த மாதிரியான, அதாவது வந்து நம்ம கல்வி படிச்சாலும் ஒரு வகையில இறுதியில நம்ம அந்த இறைவனுடைய அருள் கண்டிப்பா தேவை, அங்க தேவை. ஆனா அதை வந்து பெற்றோர்களும் மாணவர்களும் உணர மாட்டாங்க பிரபு. அப்ப அதுதான் வந்து அங்க இறைவன் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம நீங்க சொல்ற மாதிரி இறைவனை முன்னிறுத்தி நம்ம அது செய்யும் பொழுது அங்க வந்து முழுமையான பலன் கிடைக்குது பாருங்க. கண்டிப்பா. சோ அதனாலதான் அந்த வருத்தமா இருக்கு. 300 பேர் படிக்கிற இடத்துல ஒரு 50 பேர் தான் வந்தாங்க பாருங்க. அது என்ன காரணம்னா பிரபு, நம்ம ஒரு வகையில பார்த்தா நம்மளுடைய கலாச்சாரம் வந்து மாறிக்கொண்டே வருகின்றது. முன்னெல்லாம் நம்ம வந்து காலையில எழுந்திரிச்சோன்னு பெற்றோரோட காலில் விழுந்து கும்பிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்போம். இப்ப அந்த சம்பவங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே தானே வருது. நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறந்துகிட்டே வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் திருப்பி சரி பண்ணணும்னா இந்த பகவத்கீதையோ இல்ல பகவானுடைய இந்த உன்னதமான ஞானத்தை படிக்கும் பொழுது நம்மளை வந்து நம்ம திருத்திக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.